லில்லி வந்து இந்த டப்பில் மாற்றி வச்சுருக்குறோங்க சின்ன பாட்டிலேருந்து. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு உப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறப்போ இது கொஞ்சம் கூட அந்த லீஃப் வந்து வித்தியாசமே தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் அழுகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய இலை வந்திருக்குதுன்னு பாருங்களேன். இன்னும் உள்ளேருந்து வர்றதே பெரிய பெரிய இலையை வந்து தெரியுதா பார்த்தீங்களா? அந்த அந்த இதே வந்து வளர்ச்சியே வேற மாதிரி இருக்குது. நல்லது. இன்னைக்கு மல்லிகைப்பூ செடி கூட நான் சும்மா கொண்டு வந்து உள்ளே குத்தி தான் வச்சேன். கொண்டாந்து வச்சு 3 நாள் ஆச்சு. அதில் மொக்கு இருக்கிறதெல்லாம் பூத்து இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வாடாம. இன்ன வரைக்கும் மீன் குட்டி ஒன்று மேலே படுத்துருந்தது விற்கான். அது உள்ளே இருக்கிற மீன் என்ன மீன் கேட்டி? கப்பீஸ். நிறைய தான் இங்கே பாருங்க, இந்த காடு நிறைய லீஃப் வந்து அந்த வர்ற லீஃப்லாம் பெருசு பெருசாக. இந்த தண்ணி தான் அவ்வளோ மாற்றம். இந்தா தண்ணி சரியாக இருந்தால் மட்டும்தான். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஒரு வெரைட்டி. பார்க்குற கலர் வந்து ஒரு மாதிரி பிங்க்கும் இல்லாமல் ஒரு மாதிரி இந்த கத்திரிப்பூ கலர் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தானே இருக்குது. இது அழகாக இருக்குது. ஆனால் இது என்ன கலருன்னு தெரில. பூ என்ன கலர் வரும்னு தெரில. ஒரு வாட்டி பூத்துருந்தது தானே.